அரசு பேருந்தில் பயணித்து நிறைமாத கர்ப்பிணிக்கு பிரசவ வலி ஏற்பட்டதால் சக பெண் பயணிகளின் உதவியால் தாயும் சேயும் பாதுகாப்பாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த 37 வயதான நிறைமாத கர்ப்பிணி ஒருவர் தனது கணவருடன் திருச்சூரில் இருந்து கோழிக்கோடு தொட்டில் பாலம் நோக்கி கேரள மாநில அரசு பேருந்தில் சென்று கொண்டிருந்தார். பெரமங்கலம் என்ற இடத்தில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது நிறைமாத கர்ப்பிணிக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டது. அவர் வலியால் துடித்ததால் அருகில் அமர்ந்திருந்த கணவர் என்ன செய்தென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். இதை பார்த்துக் கொண்டிருந்த பெண் பயணிகள் சிலர் கர்ப்பிணிக்கு உதவி செய்ய முன்வந்தனர். இதனிடையே பேருந்து ஓட்டுநரும் வழக்கமான வழியை மாற்றி அருகில் இருக்கும் அமலா மருத்துவமனையை நோக்கி பேருந்தை செலுத்தினார். அப்போது நடத்துனரும் அந்த மருத்துவமனையை செல்போனில் தொடர்பு கொண்டு விவரத்தை தெரிவித்தார். மருத்துவமனை ஊழியர்களும் வாசலில் அனைத்து மருத்துவ உபகரணங்களையும் வைத்துக் கொண்டு தயாராக இருந்தனர். பேருந்து மருத்துவமனையை அடைந்ததும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அவரை மருத்துவமனைக்குள் கொண்டு செல்ல முடிவு செய்தனர். ஆனால் பிரசவ வலி அதிகரித்து சில நொடிகளில் குழந்தை பிறந்துவிடும் என்ற சூழல் இருந்ததால் பேருந்திலேயே வைத்து பிரசவம் பார்த்தனர். இதையடுத்து அந்த பெண்ணுக்கு அழகான குழந்தை பிறந்தது. தாயும் சேயும் நலமுடன் இருந்ததை அடுத்து இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் பேருந்து மருத்துவமனையை அடைந்ததும் மருத்துவர்களும் செவிலியர்களும் பேருந்துக்குள் மருத்துவ உபகரணங்களுடன் பிரசவம் பார்ப்பதற்கு செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது.